ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். பாருங்க, எத்தனையோ பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டைம்ல பிறந்திருப்பாங்க. ஸோ அவரோட ஜாதகம் பார்க்கறது எப்படி? ஸோ எல்லாருக்கும் ஒரே ஃபியூச்சர் இருக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? இல்லை. இப்போ சாடை சாத்தி நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய சில ராசிகளை பிறந்தவருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்லை. பாருங்க, நான் எப்படி ஜாதகம் பாக்குறேன்னா, ஜாதகம் பார்த்து சில பேருக்கு சார் என்னோட பர்த் டைம் சரியாயில்லை, டைம் சரியாயில்லைன்னு சொல்லுவாங்க. அவரோட ஜாதகத்தை நான் கை ரேகைகளுக்கு மேட்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ கை ரேகை, கையில இருக்கிற ரேகைகள், அதுக்கப்புறம் ஜாதகத்துல கிரகங்கள் ரெண்டுமே சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவருக்கு திருமண யோகம் கையிலையும் நமக்கு வந்துருச்சு, விசிபிள் ஆகிருக்கு, ஜாதகத்துல இருக்கு, பிரஷ்ன சாஸ்திரத்துலயும் இருக்கு. அப்போ மூணு விஷயத்துலயும் மூணு சிஸ்டம்ல கூட அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம ஈஸியா சொல்லலாம் இந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ அப்படி நாம இந்த பர்த் டைம் சரியில்லைன்னா கூட கை ரேகை பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஸோ ஒருவேளை பர்த் டைம் சரி இருந்தாலும் கூட கை ரேகை பார்த்துதான் ஆகணும். எதுக்குன்னா கை ரேகையில தப்பி இருக்காது, ஜாதகத்துல தப்பி இருக்கலாம். ஸோ அப்படி நான் மல்டிபிள் வேஸ்ல ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ உங்க ஜாதகம் அப்படி பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ணலாம். ரிஷப ராசி 2026 ஏப்ரல் 19க்கு அப்புறம் இந்த ரிஷப ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரிஷப ராசியில இருக்கிற கிரகம் சுக்கிரன், சந்திரன் இப்போ இந்த டைம் பீரியட்ல. ஸோ சுக்கிரன் ராசியில இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா இது நம்ம பார்க்கலாம். எப்படின்னா சுக்கிரன் லக்ஸுரிஸ், வெஹிக்கல்ஸ், கம்ஃபர்ட்ஸ், திருமணத்துக்கு கூட கலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா திருமண யோகம் இருக்கு. எத்தனோ நாளிலிருந்து நீங்க ட்ரை பண்றீங்க, திருமணம் ஆகல, பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார், லேட் ஆயிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு திருமண வாழ்க்கை திருமண யோகம் வந்துருச்சு. முயற்சி பண்ணுங்க, மேட்ரிமோனி வெப்சைட்ஸ்ல போடுங்க டீடைல்ஸ, எல்லாமே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா திருமணம் நடக்கும், நல்ல சம்பந்தம் கிடைக்கும், ரொம்ப சூட்டபிளான சம்பந்தம் கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. சுக்கிரன் லவ் மேரேஜுக்கு காரகன் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தா, ஏதாவது பிரச்சனை நீங்க செப்பரேட் ஆயிருந்தா, பிரேக்கப் ஆயிருந்தா, மறுபடியும் நீங்க சேர்ற சான்சஸ் இருக்கு. திருமண வாழ்க்கையில் கூட பிரச்சனை நீங்க செப்பரேட் ஆயிருந்தா அங்கே கூட சேர்ற சான்ஸ் இருக்கு சார். கோர்ட்ல இருக்கு சார், பிரச்சனை இருக்கு சார் கேட்பாங்க, அங்கே கூட காம்ப்ரமைசிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, லக்ஸுரிஸ் வெஹிக்கிள்ஸ் வர்ற சான்சஸ். சில பேருக்கு சார் நான் வெஹிக்கிள் வாங்க போறேன் சார், எப்போ வரும்? இந்த கேட்ஜெட்ஸ், இந்த மாதிரி வெஹிக்கிள் வாங்க சான்சஸ் எல்லாமே இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், இப்ப நீங்க வீடு கட்டுறதுக்கோ வீடு பர்ச்சேஸ் பண்றதுக்கோ ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, இங்க ஒரு யோகம் இருக்கு. கண்டிப்பா அது ரொம்ப ஈஸியா நடக்கலாம். இந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே ரிஷபராசியில பிறந்தவருக்கு இருக்கு. ரெண்டாவது வீட்டுல இருக்கிற குரு கிரகம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கு பணம் வர்ற சான்சஸ் இருக்கு. சார் கொஞ்சம் ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கு சார், எப்ப நான் வெளியே வர போறேன்னு கேட்பீங்க. பாருங்க, இந்த கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆனா அதுக்கு சரியான ஒரு வழி, ஒரு பாதை சார். இப்போ எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு சார், அதுல நான் கண்டிப்பா இந்த கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சு சார்ன்னு கேட்போம், நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ், ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. அது நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கணும். சதுர்த்த பாவத்தில் இருக்கிற கேது ப்ராப்பர்ட்டி வாங்க யோகம் இருந்தாலும் சரி, ஆனா டிஸ்பியூட், டென்ஷன்ஸ் கொடுக்குற சான்சஸ். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த சதுர்த்த பாவத்தில் இருக்கிற கேதுனால ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறது ரொம்ப லேட் ஆயிடும், டிலே ஆயிடும். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். தசம பாவத்துல இருக்கிற ராகு கிரகம் நாம பார்த்தா கண்டிப்பா அந்த சனி பகவான் நீங்க பாருங்க, ராகுவை பாருங்க, ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சேஞ்சஸ் உங்க கரியர்ல இருக்கும். ஜாப் சேஞ்ச் ஆகலாம், பிளேஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சார், நான் வெளியே வந்துட்டுன்னு கேட்பாங்க. சில பேர் ஜாப் விட்டுட்டு பிசினஸ்க்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த ஒரு நேரம், அந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமண யோகம் இருக்கு, ப்ராப்பர்ட்டி பண்ற யோகம் இருக்கு, ஜாப் சேஞ்ச் ஆகிற சான்சஸ் இருக்கு, இன்கம் கூட அதிகமாகிற சான்சஸ் இருக்கு. எல்லா கிரகங்களுமே நல்ல பிளேஸ்ல தான் இருக்கு. சனி பகவான் கூட நல்ல பிளேஸ்ல இருக்கிறதுனால எனக்கு என்னன்னா, உங்களுக்கு கரியர்ல மிகப்பெரிய சக்சஸ் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் ரிஷபராசியில பொறுத்தவரைக்கும்